करनी सवारी देखनी चाहिए। पूरे ही गए होंगे। பகல் 1:38 அளவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த ஏர் இந்தியா AI-171 ரக விமானமே இது. விமானம் பயணத்தை ஆரம்பித்த சில நொடிகளில் மோதி தீப்பிடித்து எரிந்த காட்சிகளே இவை. அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கட்விக் விமான நிலையத்துக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது 825 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் விபத்துக்குள்ளானது. பயணத்தை ஆரம்பித்த விமானத்தால் அதிக உயரத்தை அடைய முடியவில்லை. சில நிமிடங்களில் விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளார். போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் வைத்தியர்கள் வசிக்கும் தொடர்மாடி குடியிருப்பு வளாகம் உள்ளிட்ட கட்டடங்கள் நிறைந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் மோதியது. விமானத்தில் 230 பயணிகளும் 12 பணியாளர்களும் இருந்துள்ளனர். ஏர் இந்தியா நிறுவனம் விபத்து தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கட்விக் நோக்கி பயணித்த AI-171 என்ற விமானம் விபத்துக்குள்ளானதை ஏர் இந்தியா நிறுவனம் உறுதிப்படுத்துகின்றது. விமானம் பகல் 1:38 அளவில் அகமதாபாத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்தது. பயணிகள் உள்ளிட்ட 242 பேர் போயிங் 787-8 விமானத்தில் பயணம் செய்தனர். அதில் 169 பேர் இந்திய பிரஜைகள், 53 பேர் பிரித்தானிய பிரஜைகள், ஒரு கனடிய பிரஜையும் 7 போர்த்துகல் பிரஜைகளும் அதில் அடங்குகின்றனர். டாடா நிறுவனத்தின் கிளை நிறுவனமே ஏர் இந்தியா நிறுவனம். விமான விபத்து தொடர்பில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் என். சந்திரசேகரன் கவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைத்து தனிநபர்களையும் அவர்களது குடும்பத்தையும் ஆதரிப்பதே எமது முதன்மையான நோக்கமாகும். அவசரகால மீட்புக் குழுக்களுக்கு உதவுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எமக்கு கிடைத்தவுடன் புதிய தகவல்களை அறிவிப்போம். அவசர மத்திய நிலையமும் செயற்பாட்டிலேயே இருக்கிறது. தகவல்களை தேடும் குடும்பங்களுக்காக ஒரு ஆதரவு குழுவும் செயற்படுகிறது. விபத்து இடம்பெற்றவுடனேயே தேவையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நிவாரணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய தொழில்துறை அமைச்சு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. தீப்பிடித்து எரியும் விமானத்தை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர் உடனடியாக ஈடுபட்டதுடன் காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விமான விபத்துக்கான காரணம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. நீண்ட தூரம் பயணிக்கும் விமானம் என்பதால் அதன் எண்ணெய் தாங்கிகள் முழுமையாக நிரப்பப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான நிலையத்திலிருந்து விமானம் பறக்க ஆரம்பித்தாலும் அதனை மேலும் உயர்த்த முடியாமற் போயுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குஜராத் பிராந்தியத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய ரூபானியும் இந்த விமானத்தில் இருந்துள்ளார். மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியின் மீதே விமானம் வீழ்ந்துள்ளது. அங்கிருந்த 5 மருத்துவ மாணவர்கள் சம்பவத்தில் உயிரிழந்ததாக NDTV செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோர் சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். சம்பவம் வருத்தமளிக்கின்றது. நான் தனிப்பட்ட முறையில் இந்த விடயங்களை கண்காணித்து வருவதுடன் அனைத்து விமான சேவை மற்றும் அவசர சேவை நிறுவனங்களுக்கு விரைவில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன். சம்பவம் தொடர்பில் நான் அதிக கவனம் செலுத்தியுள்ளேன். இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்துடன் நான் உள்ளேன்.